சார், ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மிக உயர்வான தலைவர் அண்ணன் திருமாவளவன். அப்படியே அடக்கி அடக்கி வச்சிருந்தவங்களை தமிழ்நாட்டில் நான் பார்த்து அவங்க பக்கம் போறதுக்கே சிலர்லாம் பயப்படுறாங்கன்னா அதுக்கு அண்ணன் திருமாவளவன் முக்கியமான காரணம், ரொம்ப முக்கியமான காரணம். தன் வாழ்நாளையே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் பெருந்தலைவர் காமராஜரை போல, முத்துராமலிங்க தேவரையா போல தன் வாழ்நாளை பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்து திருமணமே செய்து கொள்ளாமல் என் சமூகத்தின் வெற்றி மட்டுமே என்னுடைய இலக்கு, என் சமூகம் முன்னுக்கு வரணும், என் சமூகம் எல்லா ஆலயங்களுக்குள்ளும் நுழையணும். இன்னமும் பல ஆலயங்களுக்குள்ள என் சமூகம் நுழைய முடியல, இன்னும் பல இடங்களில் என் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதிகள் தேசிய கொடி ஏற்ற முடியல, அவங்க வந்த உயரிய நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்ற வேதனை அவருடைய உள்மனசுல இருக்குது. கல்யாணமே பண்ணிக்காம அந்த மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். வயதான அவங்களுடைய தாயார் பல முறை அண்ணன் திருமாவளவனிடத்துல எனக்கு பின்னால உன்னை யாரா பாத்துக்குவா அப்படின்னு அந்த அம்மா கதறி கண்ணீர் விட்டப்ப கூட அந்த தாய்க்கு தன்னுடைய கண்ணீரை மட்டும்தான் அண்ணன் திருமாவளவன் பதிலாக தந்தாரே தவிர, எனக்கு நினைக்கும் போது நமக்கு கண்ணு கலங்கு. அந்த கண்ணீரோட அந்த அம்மா என் மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்து நான் அந்த அம்மா எல்லா தாயும் அதுதான் ஆசைப்படுவாங்க. அந்த தாயின் அந்த ஒரு ஆசையை கூட அவரால் நிறைவேற்ற முடியல. என்ன பதில் சொல்றார் அண்ணன் திருமாவளவன்? அவங்க அம்மாவுக்கு தன் கண்ணீரை மட்டுமே பரிசாக தருகிறார். அம்மா என்னை மன்னிச்சிருமா, உன் மகனாகவே இந்த திருமா காலம் பூரா இருந்துடுறேன், உனக்கு மட்டுமே சொந்தமானவன்ற அந்த அர்த்தத்துல ரொம்ப அருமையான ஒரு தலைவர். நான் கூட அவரை எவ்வளவு எதிர்த்தெல்லாம் பேசியிருக்கிறேன். அது அரசியல். மனசுக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் மிக உயர்வான ஒரு தலைவர். புரியுதுங்களா? இன்னைக்கு அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் 8 பேருக்கு இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த மாநிலத்திலும் கிடையாது. தமிழ்நாட்டில் 8 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அழகு பார்த்திருக்க. படிக்கவே கூடாது, நீ எல்லாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எந்த சமூகத்தை சார்ந்தார்களோ அந்த சமூகத்தை சார்ந்த ராஜ்மோகனிடம் விஸ்வநாதன் உயர்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறை 2 துறைகளையும் ஒப்படைத்திருக்கிறார் என்னும் போது உண்மையான புரட்சி தலைவரா அவருடைய அண்ணன் திருமாவளவன் கண்களுக்கு தளபதி விஜய் தெரிகிறார். உண்மையான புரட்சி தலைவர் இவர்தான். அப்போ அவருடனே இனி என் பயணம் இருக்கும் என்ன அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? புரியுதுங்களா? அது சில பேருக்கு வயிற்று எரிச்சலை தரதான் செய்யும். ஆனா அண்ணன் திருமாவளவன் இன்னும் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை.